ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து சுண்டக்காய் வச்சு தொகையல் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுண்டக்காய் வந்து வயிற்று புண்ணெல்லாம் வந்து ஆற்றும். ரொம்ப ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகணும். கையை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. இது வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து வறுத்துக்கிட்டு இருக்கையிலேயே நான் மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6-7 மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் இருக்குது, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி ஒன்றா இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கனாக்க நீங்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு அதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆறட்டும். இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நல்லா ஆறட்டும். நம்ம அடுத்தது வந்து திரும்பவும் பேன் வச்சுக்கோங்க. பேனை வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் கடலை எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நான் சுண்டைக்காவை வந்து நசுக்கி வச்சுருக்கேன். நீங்களும் நசுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட வந்துட்டு நடுவில் கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இதை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். சுண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சம் கசப்பு இருக்கும் எப்பொழுதுமே. அதனால் எண்ணெயில் நம்ம இதை நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்க கசப்பு தன்மை வந்து இருக்காது. இதில் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிட்டு இருக்கையிலே கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதையும் வந்து ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காவும் புளியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, தேங்காய், இதெல்லாம் இதை வந்து அந்த ஜாரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. சுண்டைக்காய் தொகையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.